ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் நான் வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். இவர் வந்து ஒரு 140 பிளஸ் பேஸ்ல வந்து கன்சிஸ்டன்டா போடுற ஒரு பவுலர் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இன்னொரு பேட்ஸ்மேன் இருக்காரு. அவர் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அவரை பத்தி நான் பேசவே விரும்பல. என்ன விட்டுருங்க. உங்களுக்கு அந்த பேட்டர் யாரும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேட்டர் வேலியில போனா ஓடாம பேட்டரி எடுத்து விட்டுக்கிட்டோம் கதைய மாதிரி வேணாண்டா கதை. எனக்கு உடனே ஒரு ஆர்மியே வரும். அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆர்மியே இருக்கு ஹைதராபாத்ல. உண்மையிலேவா? சீரியஸாவா சொல்ற? சத்தியமா தெரியாது எனக்கு. அவர் ஒரு ஸ்கேமர். இதான் க்ளூ. சோ அவரை பத்தி விட்டுருங்க. நான் சொல்ல வந்த வந்து ஒரு ஜென்வைனான ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். இவர் ப்ரீவியஸா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆடி இருக்காரு. லைக் அவரு டெல்லி கேபிட்டல்ஸ் போட்டப்போ வந்து பெருசா வந்து ஷைன் ஆகல. ஒரு 11 ரன் ரேட்ல தான் போட்டாரு. ஆனா டெல்லி பிட்ச்லயே அந்த கண்டிஷன்ஸ்ல அந்த கிரவுண்ட்லயே பாத்தீங்கன்னா வந்து 11 ரன் ரேட் இஸ் நாட் பேட்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த குட்டி கிரவுண்ட்ல அந்த கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச் தான் அது. ஆனா சின்னசாமியில வந்து அவர் வந்து ஒரு திருப்பு முனையா இருப்பாரு ஆர்சிபிக்குன்றது நான் வந்து இங்க பதிவு பண்ண விரும்புறேன். வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய போடுவாருங்க. அவர் பால் கூட நல்லா டிப் ஆகும் சில டைம்ல நல்லா இருக்கும். அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. ஸோ எஸ் ரஷிக் சலாம் தாரை தான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்.